Srinivasan, Assistant Professor in Department of Computer Application. என்ன டாபிக்ல இப்போ பேச போகிறேன் அப்படின்னா ஜாவாவில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். எக்ஸப்ஷன் அப்படின்றது ப்ரோக்ராமில் வர்ற அப்நார்மல் கண்டிஷன். ஜாவாவை பொறுத்தவரை எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய மெஷர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு கம்பைல் டைம் எரர் அப்படின்னு வருது அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ செமிகோலன், இப்போ டாட் மிஸ் பண்ணுறது, கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் இதில் வர்றதெல்லாம் நம்ம எரர், கம்பைல் டைம் எரர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஜாவாவில் இருக்கிறது எக்ஸப்ஷன்கிறது ஒரு நார்மல் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ரோக்ராமை வந்து டெர்மினேட் பண்ணுறது அந்த எக்ஸப்ஷன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஜாவாவில் எக்ஸப்ஷன் அப்படின்ற ஒரு ப்ரீடிஃபைன் கிளாஸ் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. அதில் எல்லா மெஷர்ஸுமே அதில் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணுற டைமில் ஏதாவது அப்நார்மல் கண்டிஷன், உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நம்பரை வந்து நம்ம 0வாக டிவைட் பண்ணுறப்ப ஒரு எரர் வரும். அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய மெஷர்ஸ்லாம் அந்த எக்ஸப்ஷன் அப்படின்ற ப்ரீடிஃபைன் கிளாஸில் அவைலபிளாக இருக்குது. அது போக அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் அப்படின்றது. அரே அப்படின்றது குரூப் ஆஃப் சிமிலர் டேட்டா ஐட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சப்போஸ் இப்போ நம்ம அரேல வந்து ஒரு 2 லொக்கேஷன் கொடுக்குறோம், அந்த 2 லொக்கேஷனில் 2 நம்பர் ஸ்டோர் ஆயிருக்கு, மூணாவது ஒரு எலமெண்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ண நினைக்கிறோம்னா நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. காரணம் அந்த லொக்கேஷன் வந்து 2 லொக்கேஷன் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது மாதிரி இந்த ப்ரோக்ராமில் வர்ற அப்நார்மல் கண்டிஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அந்த ப்ரீடிஃபைன் கிளாஸாக இருக்கிற எக்ஸப்ஷன் கிளாஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸப்ஷன் இருக்குது, யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன் அண்ட் ப்ரீடிஃபைன்ட் எக்ஸப்ஷன். இன்னைக்கு வந்து நம்ம யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன் அப்படின்ற கான்செப்டை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன் எக்ஸாம்பிள் 1 நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பர்சனோட ஓட்டிங் ஏஜ் எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறது அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம். ஒருத்தருக்கு ஏஜ் வந்து 18 இருக்குது அப்படின்னா ஹீ செட்டன்லி எலிஜிபிள் டு ஓட். அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களால ஓட் பண்ண முடியாதுன்னு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம். அது வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணி எப்படி இங்கே சால்வ் பண்ணுறாங்கிறது தான் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம். இதில் 2 கிளாஸஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சப் கிளாஸ் மை எக்ஸப்ஷன் அப்படின்ற சப் கிளாஸ். செகண்ட் வந்து டெஸ்ட் மை எக்ஸப்ஷன் அப்படிங்கிற ஜாவாவோட மெயின் ஃபங்க்ஷனோட கிளாஸை நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோங்க. மேலே இருக்கிற பேக்கேஜஸ் வந்து import java.lang.exception. எக்ஸப்ஷன் அசிட்டிஸ் நான் சொன்னேன். அது வந்து லேங் பேக்கேஜுக்குள்ள அந்த ப்ரீடிஃபைன்ட் எக்ஸப்ஷன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. அதை நம்ம வந்து நம்ம ப்ரோக்ராமில் இம்போர்ட் பண்ணி அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக util அப்படின்ற இன்னொரு பர்டிகுலர் பேக்கேஜ் இருக்குது. இது இதுக்கு இங்கே இருக்குது அவைலபிளாக இருக்குன்னா சம் மெசேஜஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா கீழே வந்து கேட்ச் மை எக்ஸப்ஷன் கூட நம்ம get message அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னா மேலே இருக்கிற அந்த util அப்படின்ற பர்டிகுலர் கிளாஸ் வந்து தேவை அந்த இடத்துல. இங்கே மெயின் ஃபங்க்ஷன் இந்த ப்ரோக்ராம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எக்ஸில் நம்ம ஒரு வேல்யூ வாங்கணும். அந்த வேல்யூ வாங்குறதுக்கு நமக்கு ஸ்கேனர் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்கேனர் s நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட்டிங் அப்படின்னு அந்த எஸ்ஸை யூஸ் பண்ணி நம்ம இன்புட் ஸ்ட்ரீம்லேருந்து ஒரு இன்புட்டாக என்ன செய்யறோம் வாங்குகிறோம். இந்த இன்புட்டை வாங்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் x s.next. இதில் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 13 அப்படின்னு நான் வாங்குறேன். உதாரணத்துக்கு வாங்குறேன்னா அது எப்படி எக்ஸிக்யூட் ஆக போகுது இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ட்ரை பிளாக்ல போகும். ட்ரை பிளாக்ல என்ன இருக்கும்னா ப்ரோக்ராமோட நார்மல் அண்ட் அப்நார்மல் கண்டிஷன் ரெண்டுமே இந்த ப்ரோக்ராமுக்குள்ள இருக்கும். சரி, இந்த ட்ரை பிளாக்குள்ள இருக்கும். இங்கே வர அப்நார்மல் கண்டிஷன் என்னன்னா 13 is less than 18. இதான் இங்கே வர்ற பர்டிகுலர் பிரச்சனை. இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம உள்ள ட்ரை பிளாக்ல என்ன போட்டிருக்கோம்னா த்ரோ நியூ மை எக்ஸப்ஷன் அப்படின்ற ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. த்ரோவபிள் சப் கிளாஸ். நம்ம த்ரோவபிள் சப் கிளாஸ் என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்னா மை எக்ஸப்ஷன் அப்படின்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதில் யூசர் டிஃபைன்டாக ஒரு மெசேஜ் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஜாவா பொறுத்தவரை ப்ரீடிஃபைன்ட் எரர் மெசேஜ் தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளா ஒரு எக்ஸப்ஷன் மெசேஜ் பாஸ் பண்ணணும்னா இந்த சின்டாக்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இந்த சின்டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். த்ரோவபிள் சப் கிளாஸ் நம்ம ஆல்ரெடி மேலே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த மை எக்ஸப்ஷன் அப்படின்ற சப் கிளாஸ். ஸோ இந்த யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்ற மெசேஜ் முதல்ல ட்ரை அப்படின்னால என்னன்னா அங்கே ஒரு பர்டிகுலர் இப்போ த்ரோ நம்ம பார்க்கலாம். த்ரோனால என்னன்னா மீனிங் கேட்ச் அப்படின்னு ஒன்று. நம்ம ரியல் டைம்ல என்னன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம த்ரோ பண்ணுறோமா அதை கேட்ச் பண்ணி ஆகணும் அப்படின்றது நம்ம இன்டென்ஷனாக இருக்கும். அதே தான் இங்கேயும் த்ரோ நியூ மை எக்ஸப்ஷன் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்றது இந்த கேட்ச் பிளாக்ல இருக்கிற மை எக்ஸப்ஷன் அப்படின்ற சப் கிளாஸோட ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பாஸ் ஆகும். அந்த ஈக்குவல் அது என்ன செய்யலாம் பாஸ் ஆகும் அந்த பர்டிகுலர் மெசேஜ். இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய மெஷர் இதில் அவைலபிளாக இல்லை. ஏன்னா காரணம் இந்த மெசேஜ் நம்ம தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஜாவா பொறுத்தவரை ப்ரீடிஃபைன் நம்ம சொன்னோம். நம்ம இப்போ யூசர் டிஃபைனாக இருக்காங்க இதோட மெஷர்ஸ் இதில் என்ன செய்யாதுன்னா இருக்காது.
அப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இன்வோகேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக மாறும். மை எக்ஸப்ஷன் ஸ்பேஸ் இ அப்படின்னு நம்ம கொடுக்குறப்ப ஆஃப்டர் கிரியேட்டிங் த ஆப்ஜெக்ட் இது டேரெக்டாக மேலே இருக்க கன்ஸ்ட்ரக்டரை வந்து இன்வோக் பண்ணும். அந்த கன்ஸ்ட்ரக்டரோட பேர் வந்து மை எக்ஸப்ஷன். அதுக்குள்ள அந்த மெசேஜ் பாஸ் ஆகும். ஆல்ரெடி நம்ம பேராமீட்டரில் மெசேஜ் அப்படின்ற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். அது வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் அவைலபிளாக இருக்குது. அதில் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு வோட் அப்படின்றது போயிடும். இந்த சூப்பர் ஆஃப் மெசேஜ் அப்படின்றது இந்த எக்ஸப்ஷன் கிளாஸ் வந்து ரெகனைஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த சப் கிளாஸ்ல இருந்து சூப்பர் கிளாஸ்க்கு பாஸ் பண்ணுறது தான் இதோட வேலையை. ஸோ இப்போ சூப்பர் ஆஃப் மெசேஜ் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு வோட்டுங்கிறது இந்த சப் கிளாஸ்ல இருந்து சூப்பர் கிளாஸ்க்கு ஒரு விஷயத்தை த்ரோ பண்ணுறது யூஸ் ஆகும். இந்த சூப்பர் கிளாஸ்ல இருக்கிறது தான் எக்ஸப்ஷன். அப்போ இந்த மெசேஜ் எங்கே பாஸ் ஆகும்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு வோட்டுங்கிறது எக்ஸப்ஷன் கிளாஸுக்கு பாஸ் ஆகிடும். இப்போ இது ரெகனைஸ்ட் மெசேஜாக மாறிடும். மாறின பிறகு இதை வந்து மெசேஜ் நம்ம அன்கவர் பண்ணுறதுக்கு தான் நம்ம e.get மெசேஜ் கொடுத்துருவோம். e.get மெசேஜ் என்ன பண்ணுன்னா அந்த ஈங்கிற ஆப்ஜெக்ட்ல இருக்கிற அந்த எரர் மெசேஜை அப்படியே எடுத்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணும். ஸோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு லாஸ்ட் என்ன பிரிண்ட் ஆகும்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு வோட் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன இன்புட் கொடுத்துருக்கோம், 13 is less than 18. 13ங்கிறது வோட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஏஜ் கிடையாது. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.